Hi friends, Assalamu alaikum. Welcome to Aji's Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கார சீடை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் என்ன பயம்னா சீடை செஞ்சால் வெடிக்கும், ஆயிலில் ஃபுல்லாக போட்டால் வெடிக்குன்ற பயம் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷுவராக சொல்கிறேன், வெடிக்கவே வெடிக்காது. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. சிம்பிளாக செய்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் ஊரெல்லாம் வைக்கலை, டைரெக்டாக பச்சையாக அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துடலாம். அந்த கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு ஒயிட் கலரில் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துருங்க. 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். இதுவும் நல்லா வறுத்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிடலாம். ஃபைன் பவுடர் ஆக்கினோடனே ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சிருங்க. அதில் எக்ஸஸாக வர்றதெல்லாம் ரொம்ப ஜலிக்க வேணாம், எக்ஸஸாக வர்றதெல்லாம் போட்டுருங்க. ரொம்ப ஒரு மாதிரி நெருமாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஒரு ஃபைன் பவுடராக இருக்குது. இப்போ இதில் நான் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கிறேன். கார சீடைன்றனால காரம், மிளகாத்தூள், சீரகம், வெள்ளை எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறனால நெய் சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பிசைங்க. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க, ஒரு மாதிரி நல்லா இதாக உருட்டுற மாதிரி, அந்த வரி வரியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஆயிலில் போடுறேன். எந்த ஒரு வெடிப்பு சத்தமும் இல்லை, சலசலன்னு இருக்குது. இப்போ இது கொஞ்ச நேரத்தில் இப்போ அந்த சலசலப்புலாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கூட வெடிக்கவே இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், ஒரு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெடிக்காது. இந்த மாதிரி மெத்தடில் வறுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஊற வச்சு காய வச்சு அரைக்கணுன்றதெல்லாம் இல்லை. பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.